நான் நிறைய தேடல்கள் எனக்கு இருந்திருக்கு. நான் ஒரு அரௌண்ட் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேலே இது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன சின்னதாக எல்லா இதுலேயுமே போய் நான் முயற்சிகள் பண்ணுவேன். ஸோ இது என்னென்னா எது போகும்போதுமே நமக்கு அங்கே கொஞ்சம் தெளிவு இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்பவும் குழப்பங்கள் வரும். அந்த இது இருந்துச்சு. இங்கே இப்போ எனக்கு தெளிவு இருக்குது. வெளியே போனால் குழப்பம் வருமாங்கிற ஒரு டவுட் இருக்குது. பட் இல்லைங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே மனசுக்கு பதிக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா இப்போ தான் ஐயா கிட்ட கூட உள்ள சொல்லிட்டு வந்தேன். இதில் எல்லாத்துலேயும் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் வரும். என்னென்னா நான் மேரிடு, எனக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க, ஒரு ஃபேமிலி நிம்மதியாக. பட் எல்லாத்துலேயும் போனதுக்கப்புறம் இதோட எக்ஸ்ட்ரீம் என்னை தனியாக்கி கொண்டு வந்துருமோ, நான் இந்த இந்த வாழ்க்கையை விட்டுட்டு என்ன இதெல்லாம் என்ன, அப்போ நம்ம அப்படி போய் அப்படி உட்காந்து நம்ம அப்படியே ஒரு பக்கமாக ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி போயிடலாங்கிறது தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு போகிற மாதிரியே ஒரு தாட் வந்துட்டே. ஏன்னா அதை எல்லாமே எனக்கு இன்டென்ஷன் பண்ணது அப்படி தான். கடைசியாக ரமணரோட இது ஃபாலோ பண்ணேன். அதுலேயுமே அந்த நான் யார், ஐயா சொன்ன மாதிரி நான் யார் என்ற ஒரு ஆத்ம விசாரம்னு சொல்லுவாங்க. அதை என் ஃப்ரெண்டு என்னன்னா இங்கே என்னை ரெஃபர் பண்ணோன்னே எனக்கு அதையும் கொடுத்துருந்தான். மச்சா இது 8 வீடியோ இருக்குது, 8 வீடியோ பாரு, உனக்கு தெளிவு கிடைச்சிரும் அப்படின்னு படிச்சு அவன்கிட்ட கூப்பிட்டேன். ஐயோ என்னையா நீ என்னை கொண்டு போய் கடைசியாக மலையில் உட்கார வச்சிருவோம் போலையே அப்படின்னு எல்லாம் வச்சா. அது கடைசியாக அதுதான் எக்ஸ்ட்ரீம் அங்கே தான் போகும். பட் நம்ம அதில் பாதியில் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரியும் அது பாதியில் நம்மளால் கட் ஆக முடியாது. இதுனா இதுக்கு அடுத்தது எங்கே, இதுக்கு அடுத்தது எங்கே, இது 10 எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் கடைசியாக போய் என்னை மேலே உட்கார வச்சிருங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அப்போ தான் அவன் சொன்னான், இல்லை எனக்கு புரியுது, நீ உன்னோட மைண்ட் செட் புரிஞ்சிருச்சு, 3 நாள் இங்கே போ, ரெடி ஆயிடுவ, உன்னோட தேவைக்கு பதில் இங்கே இருக்குது, நீ போ, கிளியர் ஆயிடுவினாரு. இதில் எனக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி என்ன கிடைச்சதுன்னா, எனக்கு லைஃப்பில் சில எல்லாருக்குமே இருக்கும், கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு கோல் இருக்கும், சம்திங் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா. அதை எந்த விதத்துலையும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகாது. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ, நான் எங்கே போகணும், என்னோட இலக்கு என்னவோ அதுக்கு போகிறதுக்கு இது சப்போர்ட் மட்டும் தான் பண்ணணும். என்னை அதிலிருந்து ரிவர்ஸில் கூட்டிகிட்டு வராதுங்கிற ஹோப் வந்துருச்சு. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே எனக்கு அதிலிருந்து அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு. இப்போ நான் ஆக்டிங்கில் இருக்கேன், நான் அது நான் சினிமாவில் ஆக்டிங்கில் நடிகராக இருக்கேங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அடுத்து இதை விட ஒரு பெட்டரான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போகணுங்கிறது தான் எண்ணமாக இருக்கும் பொதுவாக. பட் அந்த மாதிரி ஒரு ரமணரோட இது போயிட்டு இருந்தா நான் யார் இதெல்லாம் முடிவு பண்ண நான் யார், ஸோ நான் இதை கேட்கறதுக்கு நான் யார், இப்படியே ஒவ்வொன்றுக்கும் நான் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சா அப்போ அதெல்லாம் செய்ய வேண்டியது வரும். அடுத்து ஏதாவது கூப்பிட்டா போகலாம், அந்த தாட் வந்துட்டா இங்கே என் எஃபோர்ட் பயங்கரமாக குறைஞ்சிருது. அந்த எஃபோர்ட் குறைஞ்சிட்டா நான் அமைதியாக உட்காந்துருவேன். அமைதியாக உட்காந்துட்டா தாட்ஸ் வந்துடுது. தாட்ஸ் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல தாட்ஸ் வந்து அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும், தேவையில்லாத நடந்த பிரச்சனைகள் ஞாபகம் வரும். ஸோ இது என்னைய எங்கேயோ போகிற மாதிரியே தான் யாராத்தாங்கிற மாதிரி. இது என்ன நம்ம ஒன்று நினச்சி போனால் இது தப்பாக கூட்டிகிட்டு வருதுங்கிற அந்த ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கிச்சு.